அத்தை, உங்க கையால வர்ஷினிக்கு மாலை போடுங்க அத்தை. ஓ மருமகளுக்கு நீ தான் மாலை போடணும். சரிங்க அத்தை. எடுத்துக்கோ வர்ஷினி போ. வர்ஷினி, மாலையை போட்டுக்கம்மா. போட்டு விடு சுபத்ரா. வர்ஷினி, அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. எதுக்கு அத்தை? நல்லா இருமா, நல்லா இரு. இந்தாங்க, அசோக்கு மாலை போட்டு விடுங்க. தேங்க்ஸ் பா. நல்லா இருப்பா. சந்தோஷமா இரு. அசோக், பேச்சுலரா இங்க இருந்து போற, ஆனா ரிட்டர்ன் வரும்போது ஃபேமிலி மேனா தான் வருவ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன் வளர்ச்சியை பக்கத்துல இருந்து பார்க்க முடியாட்டியும் உனக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சதில்ல, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. சுபத்ரா, வண்டி வந்துருச்சுல? ஆமா, வாங்க எல்லாரும் வாங்க, கிளம்பலாம். வாங்க பாப்பா. வாமா கடைக்குட்டி, வாங்க 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 போலாம். மண்டபத்துல எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்காங்க. எல்லாம் ரெடியா இருக்கு சுபத்ரா. சரிங்க. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் கார்ல ஏறி உட்காருங்க. போப்பா. போங்க. போய் உட்காரு. அத்தை, என் சொந்தக்காரங்கள மண்டபத்துக்கு வழி கேக்குறாங்க. நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நீ பேசிட்டு வாமா, நான் வெயிட் பண்றேன். டேய் மேடம் தான்டா. மேடம் சொல்லுங்க மேடம். இப்ப எங்க இருக்கீங்க? இது வரைக்கும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரலல? மேடம், நீங்க சொன்ன மாதிரி வண்டியை நிறுத்தாம சுத்திக்கிட்டே இருக்க மேடம். இங்க எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். குட். இதே மாதிரி காலையில வரைக்கும் வண்டியை நிறுத்தாம போய்கிட்டே இருங்க. கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கு கால் பண்றேன். ஏதாவது உயரமான மலையை பார்த்து அவனை தள்ளி விட்டுடு. சரிங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரியே காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு கால் பண்றேன் மேடம். ஸ்ரீஜா, அந்த ஆரத்தியை கொட்டிட்டு வந்துடு. வர்ஷினி, வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வாங்க. வா. சுபத்ரா, டெக்கரேஷன்லாம் பிரமாதமா இருக்கு. முதல்ல சாப்பிட்டுட்டு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிடுங்க, சரியா? சரி, வாங்க போலாம். பாத்தியா ஸ்ரீஜா, அந்த வர்ஷினியோட முகத்தை பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்ல? ஆமாக்கா. சரி போலாமா? வா வா. இசை, அங்க பாரு, வர்ஷினி அழறா. போய் சமாதானப்படுத்தலாம். இல்ல, அவகிட்ட போய் பேசுவோம். வா. வர்ஷினி, வர்ஷினி, ஹே வர்ஷினி. அக்கா, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இது பாரு, இந்த கல்யாணம் நின்னு போய்டும்னு சொல்லுவேன், அதானே? என் பிரச்சனை அது கிடையாதுக்கா. இவன் நம்ம அசோக் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ராகவ் குழந்தைக்கு அம்மாவா இவன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. வர்ஷினி, உன் சிச்சுவேஷன் ரொம்ப நல்லாவே புரியுது. இப்ப நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. அசோக்க கண்டுபிடிக்கணும். அது மட்டும் தான் நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒரே ஆப்ஷன். இந்த கல்யாணம் நின்னுடும்ல.
வர்ஷினி இங்க பாரு, எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். போதுமா? உனக்கு ராகவ் தான், இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ தைரியமா இரு, உன் பக்கத்திலேயே நானும் விஷாலும் இருப்போம். ம். எதுவா இருந்தாலும் எங்களை கூப்பிடு, சரியா? விஷால், நம்ம போலாம். விஷால், வர்ஷினி கிட்ட நம்ம அசோக்க கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து நிறுத்துறோம்னு தைரியமா பேசிட்டோம். ஆனா இப்ப இருக்கிற சேலஞ்ச் என்ன தெரியுமா? டைம் தான். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அசோக்க எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும். இந்த பாரு இசை, நீ எதுவும் வரி பண்ணாத. எப்படியாவது நான் அசோக்க கண்டுபிடிச்சிருவேன், புரியுதா? இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் விஷால்? சரி, நான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அசோக்க கடத்தி வச்சிருக்காங்கல்ல அந்த வண்டியை கண்டுபிடிக்கிறேன். அத மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், மத்ததெல்லாம் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். சரி, ஓகே. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. சரி, இந்த பாரு, அம்மா என்ன பத்தி கேட்டாங்கன்னா வழக்கம் போல சமாளிச்சுக்கோ. ம். சரி, பாத்து சரி, விஷால். நான் வரேன். கடவுளே, ஏதோ ஒரு தைரியத்துல நான் மண்டபத்து வரைக்கும் வந்துட்டேன். ஆனா எப்படியாவது இங்க இருக்கிறது அசோக் இல்லைன்னு அத்தைக்கு தெரிஞ்சு அத்தைய இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும். வர்ஷினி, ஏய் வர்ஷினி, ஏய் அழாத வர்ஷினி, நான் தான் வந்துட்டேன்ல. என்னால முடியல ராகவ். ஏய் வேற எவனோ ஒருத்தன் என் பக்கத்துல உட்காந்துட்டு கார்ல வர வேண்டியது இருக்கு. அதுவும் உங்க குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு இந்த மாதிரி வர்றதெல்லாம் என்னால சகிச்சுக்க முடியல ராகவ். வர்ஷினி, உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. விஷால் இசை உங்ககிட்ட பேசியிருப்பாங்கல்ல. இந்த பார், நீ பயப்படாத. அவங்க சொன்ன மாதிரி நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்காது. நானும் உங்களை மாதிரி தைரியமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. இந்த டைம்ல நீ இவ்வளவு வருத்தப்படக்கூடாது வர்ஷினி. அது உன் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருந்ததுனாலதான் கார்ல அவன் பக்கத்துல பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்துச்சு தெரியுமா? சீக்கிரமே விஷால் எப்படியாவது அசோக்க கண்டுபிடிச்சிடணும். கண்டிப்பா இசையும் விஷாலும் ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அசோக்க கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு வர்ஷினி. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன்.